வார்த்தை உங்கள் நோக்கி தான் வருகிறது. இந்த கொன்னைவாயுடைய நபருக்கு வீடனுக்கு இயேசு அவனை தொட்டு குணமாக்க அவர் நல்லவராய் இருப்பாராயில் வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்று சொல்லி திறக்கப்படுவாயாக என்று சொல்லி அவன் காதை தொட்டு குணமாக்கினது போல கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலே உங்கள் நோக்கிதான் வந்து கொண்டிருக்கிறது. எல்லா காரியங்கள் அடைபட்டிருக்கின்றன. என்னுடைய எதிர்காலங்கள், என்னுடைய தொழில்கள், என்னுடைய குடும்ப காரியங்கள், என்னுடைய பிள்ளையின் காரியங்கள் எல்லாம் தடைப்பட்டிருக்கிறது. எப்பொழுதும் இது திறக்கும் என்று ஒரு ஏக்கத்தோடு ஒரு பாரத்தோடு நீங்கள் இந்த செய்தியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை உங்கள் நோக்கிதான் வந்து கொண்டிருக்கிறது. இயேசு எப்படி அந்த கொன்னைவாயனுக்கும் செவிடனுடைய அந்த நபருக்கு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்று சொன்னாரோ, இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்துதான் பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த நபருக்கு இயேசு பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்று சொன்ன அதே இயேசு இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கும் பொழுதே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார். அந்த நபருக்கு இயேசு அற்புதம் செய்தது உண்மையானால் இந்த நாளிலே இந்த செய்தியை பார்க்கின்ற உங்களுக்கு இயேசு அற்புதம் செய்ய அவர் நல்லவராகவே இருக்கிறார். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு திறக்கப்படுவாயாக என்று சொன்ன அந்த நபருக்கு இந்த நாளிலே உங்களுக்காகவும் இயேசு பெருமூச்சு விட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து திறக்கப்படுவாயாக எப்பத்தா என்று சொல்கிறார். உங்களுடைய தடைப்பட்ட காரியங்கள் இந்த நாளிலிருந்து திறக்கப்படுகிறது. உங்களுக்கு சூழ்நிலை நிமித்தம் வருகின்ற காரியங்கள் தடைப்பட்டிருக்கிறது. அந்த காரியம் இயேசு நாமத்தினாலே திறக்கப்படுகிறது. உங்களுக்கு நீதியாய் கிடைக்க வேண்டிய அந்த பொருளாதாரமான காரியங்கள் இந்த நாளிலே எப்பத்தா என்று சொல்லி அது திறக்கப்படுகிறது. உங்களுக்கு உங்கள் தொழில்களுக்கு உங்கள் வேலை ஸ்தலங்களிலே நீதியாய் கிடைக்க வேண்டிய அந்த பதவி உயர்வு இந்த நாளிலே உங்களுக்கு திறக்கப்படுவதாக. உங்களுக்கு எப்பத்தா என்று பெருமூச்சு விட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து சொன்ன தெய்வம் இந்த நாளிலே உங்களுக்காக பரிந்து பேச அவர் நல்லவராக